திமுக ஆட்சியில் வீடுகள் முழுமையாக கட்டி முடிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ள அமைச்சர் புசி ஆனந்த், திமுக ஆட்சியில் வீடு கட்டும் திட்டத்தில் பல தவறுகள் நடைபெற்றுள்ளதாகவும், திமுக கொடுத்த நிதி போதுமானதாக இல்லாததால் வீடுகள் முறையாக கட்டப்படுவதற்காக தாவேக அரசு 5 லட்சம் ரூபாய் வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, உங்கள் திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் வீடு கட்டணும்னு இலக்கு வச்சுருக்கிறீங்க. ஆனால் நிறைய இடத்துல நான் போய் பார்க்கும்போது வீடு இன்னும் முடிக்காமையே ஃபவுண்டேஷன்லேயே தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அது போதுமானதாக, அந்த 3.5 லட்ச ரூபா போதுமானதாக இல்லை. அப்போது மக்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்கள் என்று மாண்புமிகு முதல்வருடைய கவனத்துக்கு வந்தவுடன் அதை 5 லட்சமாக உயர்த்தி, இலக்கு 1 லட்சம் 2 லட்சம்னு இல்லை, யார் இருந்தாலும் வீடு ஒழுங்காக அவங்க அதை கட்டிக்கணும். அதுக்கு இப்போதைக்கு நமக்கு 70,000 வீடுக்கு ஒதுக்கீடு செய்யலான்னு சொல்லி தான் அந்த மாதிரி ஒரு திட்டத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறார் மாண்புமிகு முதல்வர் அவர்கள். ஆகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, நான் நேரடியாகவே போய் பார்த்தேன்னே, உண்மையாகவே சொல்கிறேன், அப்படியே ஃபவுண்டேஷன்லேயே இருக்குது. எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் நாங்கள் அந்த பழைய இடத்துலையே தான், நாங்கள் குடிசை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோன்றதை சொல்லியிருக்கிறாங்க.